தமிழகத்தில் தேர்தல் வாக்குப்பதிவு சதவீதத்தில் குளறுபடி ஏற்பட்ட நிலையில் தமிழக நாடாளுமன்ற தேர்தலில் 69.46% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளுக்கும் நேற்று முன்தினம் ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் 72% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் முதலில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. நள்ளிரவு வெளியான தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பில் தமிழகத்தில் 69.46% வாக்குகள் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக நாடாளுமன்ற தேர்தலில் 69.46% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அதிகபட்சமாக தருமபுரியில் 81.48% வாக்குகள் பதிவாகியுள்ளது. கள்ளக்குறிச்சியில் 79.25%, நாமக்கல்லில் 78.16%, சேலத்தில் 78.13% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. மத்திய சென்னையில் 53.91% வாக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கடந்த 2019 மக்களவைத் தேர்தலில் 72.44% வாக்குகள் பதிவான நிலையில் 2024 தேர்தலில் வாக்குப்பதிவு சுமார் 3% சரிவடைந்துள்ளது. கடந்த தேர்தலை விட 35 தொகுதிகளில் வாக்குப்பதிவு குறைந்துள்ளது. தமிழகத்தில் அமைதியான முறையில் தேர்தல் நடைபெற்றதால் எந்த தொகுதியிலும் மறு வாக்குப்பதிவு நடைபெறாது என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார்.